10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸுக்கான பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆல்ரெடி நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வாங்கின மாதிரி இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின் அண்ட் 5 மார்க் 8 மார்க் கொஸ்டின் செப்பரேட்டாகவே உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்லேயுமே கொடுத்துருப்பேன். ஹிஸ்ட்ரியில் தனியாக, ஜியாகிரஃபியில் தனியாக, சிவிக்ஸில் தனியாக, எக்கனாமிக்ஸில் தனியாக 4 பார்ட்லேயுமே இருக்கும். மொத்தம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் 57 படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் அண்ட் 8 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு இந்த வருஷம் எதெல்லாம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கோ 8 மார்க் கொஸ்டினில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது மட்டும் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 8 மார்க் கொஸ்டின் பார்த்துடலாம். முதல் உலகப் போருக்கான காரணங்களை விவாதிக்க, முதல் உலகப் போரினுடைய விளைவுகளை ஆராய்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே போட்டேன். அதனால் 2 பேருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கஸ் த கேசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அனலைஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அதுமாதிரி 3வது பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் காந்தியடிகளினுடைய பங்கு, 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கான காரணம். அடுத்தே அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஹைலைட் பண்ணாமல் விட்டேன். வேலூர் புரட்சிக்கான காரணங்கள் மற்றும் விளைவுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக கேட்கல, இந்த வருஷம் 100% கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் ஒரு தடவை பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்களை மதிப்பிடுக, 2ஆம் உலகப் போரின் சமூக பொருளாதார விளைவுகளை விவரி. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் 12 கேள்வி படிக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா? இதுலேயும் உங்களுக்கு 8 மார்க்கில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது மட்டும் தான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மற்றபடி இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். சுதேச இயக்கத்தினுடைய வெற்றிகளை பட்டியலிடுக, வியட்நாம் விடுதலை போராட்டம் பற்றி விவரி, ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பும் பணிகளும் யாவை. இந்த பணிகள் பற்றி கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக என்ன செய்யக்கூடியது வரக்கூடிய கேள்விகள், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுமாரி ஜியாகிரஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா இமயமலையின் முக்கியத்துவத்தை பட்டியலிடுக, இந்தியாவின் பல்வேறு மண் வகைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் த டைப் ஆஃப் சாயில் இன் இந்தியா. அடுத்து இந்தியாவில் இயற்கை அமைப்பு பற்றி விரிவாக விவரி, தீபகற்ப ஆறுகளை பற்றி விவரிக்கவும், இந்தியாவின் பல்வேறு நீர்ப்பாசன முறைகள். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும், ரைட்டுங்களா? அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நெல் மற்றும் கரும்பு சாகுபடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைஸ் அண்ட் சுகர் கேன் இன் தமிழ்நாடு, அது வந்து படிச்சுக்கோங்க. இந்தியாவில் மக்கள் தொகை பரவல் மற்றும் அடர்த்தியை விவரி. மொத்தம் 7 கொடுத்துருக்கேன் ஜியாகிரஃபியில். அடுத்தது சிவிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பம்சம், உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புகள், அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிப்படுத்தும் கோட்பாடுகளும் இடையிலான வேறுபாடுகள் யாவை, இந்திய பிரதமரினுடைய அதிகாரம், பணி. இந்த பணிகள்னு வரக்கூடியது எல்லாமே முக்கியம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பிரதமரின் அதிகாரம் மற்றும் பணி, மாநில முதலமைச்சரின் அதிகாரம் மற்றும் பணி. அதுமாதிரி மேலே ஒன்று கொடுத்துருந்தேன், அதாவது உங்களுக்கு அமைப்பும் பணிகளும், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைப்பும் பணிகளும். இந்த 3 பணிகளில் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் வரக்கூடியது. செலக்டட் 3ல் 1ன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதை எல்லாத்தையுமே தரவு பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்சசீல கொள்கைகளை பட்டியலிடுக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய நாடாளுமன்றத்தின் அதிகாரங்களை விவாதிக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து லாஸ்ட்டாக எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 8 கேள்வி கொடுத்துருக்கோம். இதுலேயும் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லும்போது இந்தியாவில் பசுமை புரட்சியினுடைய தாக்கம், நேர்முக மற்றும் மறைமுக வரியை ஒப்பிடுக, தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியில் தொழில் தொகுதிகளின் பங்கை விவரி, கருப்பு பணத்திற்கான காரணங்கள் மற்றும் விளைவுகள். இந்த 3, இந்த நேர்முக இந்திய பசுமை புரட்சி நேர்முக 1 அட்டன் பண்ணிடலாம். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கருப்பு பணத்திற்கான காரணம் விளைவுகளை விளக்குக 1 அட்டன் பண்ணிடலாம், ரைட்டுங்களா? இந்த 5 மார்க் அண்ட் 8 மார்க் கொஸ்டின் மட்டும் இதில் வீடியோவில் போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்லேருந்து 5 மார்க் வரைக்கும் கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னா ஆல்ரெடி என்கிட்ட பே பண்ணி வாங்கினவங்க. அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹100. இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் சோசியலுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். தமிழ் மீடியம் வேணும் அப்படின்னம்னா உங்களுக்கு மெட்டீரியல் சென்ட் பண்ணுறேன். பட் அதுக்கு பேமெண்ட் கிடையாது, கவர்மெண்ட்டோட மெட்டீரியல் தான். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் சேர்த்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் வித் ஆன்சரோட அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100. என்னுடைய நம்பர் 8072021998 அப்படிங்கிற நமக்கு ஜிபே அண்ட் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் கிடச்சிடும். ஆல் தி பெஸ்ட்.